ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Oppo Reno 7ஓட Teardown பார்க்க போகிறோம். இது நம்ம கையில் இருக்கிறது Oppo Reno 7 Pro. இந்த ஃபோனோட Teardown பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோஸ் எல்லாம் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் Teardown பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல சிம் ட்ரே வேறு செக் பண்ணிக்கலாம். இந்த சிம் ட்ரேயில் 2 சிம் போட்டுக்கலாம். ரெண்டுமே நானும் தான் போட முடியும். ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்று போட்டுக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கேஸ்கட் டைப்பில் ஒரு ரப்பர் கேஸ் கொடுத்துருப்பாங்க. சரிதா? இந்த ரப்பர் கேஸ் எதுக்குன்னா ஒரு லிமிட் ப்ரெஷரில் இந்த தண்ணி வந்து உள்ளே போகாது. நம்ம மலையில் நனையிறது, வேர்வையில் வர்றது, அந்த மாதிரி தண்ணி எல்லாமே அந்த மாதிரி தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த ரப்பர் ரிங் கொடுத்துருக்காங்க. இது சிம் எஜெக்டர் டூலில் மட்டும் இல்லாமல் நம்ம சார்ஜிங் போர்ட்லேயும் இருக்கும். அதையும் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ இதோட பேக் டோரை ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம டூல் எடுத்துப்போம். இங்கே கேமரா இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக சேஃபாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டோரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேமராவோட மாடலில் ஸ்க்ரூ போட்டு டைப் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 ஸ்க்ரூ இருக்குது. இது இந்த ரிங்க்கு வர எல்இடியோட கனெக்டர். இது நார்மல் கேமரா ஹோல்ஸு, ஃப்ளாஷ் லைட்டோட கிளாஸு. இது செராமிக் கோட் போட்டால் ஒரு கிளாஸ்ன்னு சொல்லலாம். கிளாஸ் தான், கிளாஸ் மெட்டீரியலில் இந்த டோர் யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இதில் கிராஃபைட் கொடுத்துருக்காங்க ஹீட் ரெசிஸ்டண்ட்டுக்காக. ஸ்பீக்கர் கிட்ட கொடுத்துருக்காங்க ஹீட் ரெசிஸ்டண்ட்டுக்காக. மற்றபடி கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த கேமரா ரிங் லைட்டுக்கான கனெக்டர்ஸ். இதுதான் அந்த கேமரா ரிங் லைட்டோட எல்இடி RGBன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. இந்த ஃபோனில் மொத்தம் 17 ஸ்க்ரூ இருக்குது. மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்க்ரூ வச்சுருக்காங்க. கீழே ஒரு 7 ஸ்க்ரூ இருக்குது. மொத்தம் 17 ஸ்க்ரூஸ் இருக்குது. இப்போ அந்த ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணிட்டோம். டாப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கண்ணுக்கு போடுறது பார்த்திங்கன்னா ஒரு கிராஃபைட் ஷீட்டு. இந்த கிராஃபைட் ஷீட்டு ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டோருக்கு போட்ட பேஸ்ட்டு வர மாட்டேன்ருச்சு. NFC காயில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது NFC காயில். இது வந்து கேமராவுக்கு வர சென்சார். இது வந்து LED ஃப்ளாஷ் லைட்டு. நார்மல் ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சோனியோட IMX709ஓட கேமரா சென்சார் இது தான். ஸ்பீக்கர் கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க, இயர் ஸ்பீக்கர். இதில் மோஸ்ட்லி ஸ்டீரியோ சவுண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மோஸ்ட்லி அது சாஃப்ட்வேர் என்னென்னு எப்படி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, பார்த்துக்கலாம். அதே மாதிரி எல்லாமே கிளிப் டைப் கொடுத்துருக்காங்க. இது பேட்டரியோட கனெக்டர். இது சார்ஜிங் போர்ட்டுக்கான கனெக்டர். சார்ஜிங் போர்ட்டு மட்டும். அப்புறம் இந்த பாட்டமில் போகிற மோஸ்ட்லி கனெக்டர்ஸ் இது வந்து டிஸ்பிளேக்கு வர கனெக்டர்ஸ். எல்லாத்தையும் கழட்டிட்டோம். அது இல்லாமல் இந்த மதர் போர்டில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. Oppo சொன்ன வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு IMX709ஓட சென்சார் நம்ம கையில் இருக்குது. இந்த கேமராவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் ஃபேஸ் அன்லாக்கில் தெரியும் இது. ப்ளஸ் உங்கள் செல்ஃபிலையும் இந்த கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் என்னென்னு தெரியும். ஃபேஸ் அன்லாக் ஃப்ராக்ஷன் செகண்ட்ஸில் எடுக்குது. நீங்கள் ஃபேஸ் அன்லாக் போட்டு செக் பண்ணி பாருங்கள். அது அவ்வளோ ஸ்பீடாக ரொம்ப யூனிக்காக இருக்குது இந்த IMX சென்சார். அதுக்கப்புறம் ஒரு 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 8 MP-யான கேமரா. ஒரு 2 MP மேக்ரோ சென்சார் கேமரா கொடுத்துருக்காங்க.
இந்த 50 MB மெயின் கேமராவில் iOS இருக்குது. iOSனால் ஆப்பிள் OS இல்லை, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுதா? இந்த கேமரா லென்ஸ் மட்டும் தனியாக ஆடுதா? ஏதோ நம்ம வீடியோ எடுக்கும்போது அந்த நம்ம ஷேக் வர்றது எல்லாத்தையும் இந்த இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. அதனால தான் நம்ம வீடியோ வந்து ஷேக்கே இல்லாமல் கொஞ்சம் யூனிக்காக வர்றதுக்கு காரணம். அது இல்லாமல் ஆண்டனா 2 ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இது 5G ஃபோனுங்கிறதுனால 2 ஆண்டனா வருது. மதர்போர்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே ஃபுல்லாக ஒரு காப்பர் ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. காப்பர் கோட்டிங்னா காப்பர் ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்குது. காப்பர் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே கூடவே தெர்மல் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. Oppo Reno 7ஓட 50 MP மெயின் கேமரா இதுதான். Oppo Reno 7ஓட 50 MP மெயின் கேமரா. இது 8 MP கேமரா. இது 2 மெகாபிக்சலோட கேமரா. இவ்வளோதான் மதர் போர்ட். பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக பேட்டரியை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டெஸ்லாவோட யூனிக்கான ஒரு டெக்னிக்னு சொல்லலாம். இதே டெக்னிக்கு தான் iPhone 13லேயும் கொடுத்துருக்காங்க. 2 பேட்டரி வச்சுருப்பாங்க. 2 பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸும் பேட்டரியோட எஃபிஷியன்சிக்காக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2200 mAh மினிமம். டிப்பிக்கல்னா 2250 mAh வந்துடும். 4500 mAhோட பேட்டரியை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாட்டம் பார்ப்போம். பாட்டம்லேயே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். சேம் அதோட கனெக்டர்ஸ் எல்லாமே இங்கே கனெக்ட் ஆகுது, மெர்ஜ் ஆகுது. இதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மதர் போர்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக டிஸ்பிளே கனெக்டர் கொடுத்தாங்க. மதர் போர்டிலேருந்து இங்கே இது வரைக்கும் ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சப்போர்ட்லேருந்து இங்கிருந்து டிஸ்பிளேக்கு கனெக்டர் போகுது. இதுதான் ஆக்சுவலாக டிஸ்பிளே கனெக்டர். எல்லாத்துக்குமே ஒரு ரப்பர் கேசிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்காக இந்த இன்ஃப்ராரெட் கேமரா கொடுத்துருக்காங்க. பாட்டமில் இங்கே இந்த பாட்டம் போர்டில் ப்ரைமரி மைக் வந்துடுது. கூடவே சிம் ட்ரேயும் வந்துடுது. கூடவே ஆண்டனாஸ், நெட்வொர்க்கிங் ஆண்டனாஸ்க்கு வந்துடுது. $4000 mAh பேட்டரி, அதாவது 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இதுதான் சார்ஜிங்க்கு வர கேபிள். இங்கே ஒரு கேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கரையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த ஸ்பீக்கரோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு குட்டி போர்டு ஒன்று வருது. நெட்வொர்க் ஆண்டனா ஆஸ் யூஷுவல். இந்த ஸ்பீக்கர்லேயும் அந்த குட்டி ஒயிட் பால்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒயிட் பால்ஸ் என்ன பண்ணுன்னா, ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸோட வேலையை பண்ணி கொடுக்கும். ஸ்பேஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சவுண்ட் இன்னும் அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டி கொடுக்கும். முதல்ல இருந்த ஸ்பீக்கர்ஸை விட இப்போ வர ஃபோனோட ஸ்பீக்கர்ஸோட சவுண்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் இந்த ஒயிட் பால்ஸ் தான். தெரியுதா உங்களுக்கு? இதோ சார்ஜிங் போர்ட். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த சார்ஜிங் போர்ட்லேயும் ஒரு ரெட் கலர் கேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. இதுவும் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டுக்காகவே தான் கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த சார்ஜிங் கேபிள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வேப்பர் சேம்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து காப்பரில் ஆன வேப்பர் சேம்பர். இது வந்து மோஸ்ட்லி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவே கொடுத்துருக்காங்க. கேமிங்காகவும் ஃபோன் யூஸ் பண்ணும்போது, கேமிங்லேயும் கேமரா யூஸ் பண்ணும்போதும் ஹீட் ரொம்ப அதிகமாகும். ப்ராசர் ரொம்ப ஹை வேல்யூவில் ஒர்க் ஆகும்போது அதுக்காக இந்த காப்பர் வேப்பர் சேம்பர் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் இங்கே நம்ம இது கொடுத்துருக்காங்க,
இன்ஃப்ராரெட் கேமரா, இது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்காக. தென் ஓப்போ இதுக்கு முன்னாடி ஃபோனில் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ஸ்கொயர் டைப் வைப்ரேட்டர், இது நல்லாவே வைப்ரேட் ஆகுது. கொஞ்சம் இன்னும் நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்குது, ஒர்க் ஆகுது. ஓப்போ ரெனோ 7ஓட என்டையர் ஃபோன். இதுதான் ஓப்போ ரெனோ 7 ப்ரோ. மறுபடியும் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிக்கலாம். ஃபோன் இதுக்கு மேலேயும் ஆன் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். Oppo Reno 7 Pro ஆனாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. நிறையா வியூஸ் போகுது, பட் சப்ஸ்கிரைபர் யாரும் பெருசாக வரல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.